ஹாய், திஸ் இஸ் பாலா ஃப்ரம் டெல்டா டைரக்டர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சவுத் கொரியன் மூவி. ஐ சா த டெவில் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட பேர். கண்டென்ட் வைஸாக இந்த படம் வந்து ஒரு செம படம் அப்படின்னு சொல்லலாம். மேக்கிங்லேயும் வந்து தரமாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஹீரோவோட மனைவியை வந்து ஒரு சைக்கோ கில்லர் வந்து கொலை பண்ணிடுறான். யார் அந்த சைக்கோ கில்லர் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த கில்லரை பழி வாங்குறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி ஒன்லைன் தான். பட் அதில் வந்து ஏகப்பட்ட டேர்ன் அண்ட் ட்விஸ்ட்டை வந்து வச்சு கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து இந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு கார் ஓரமாக பார்க் பண்ணியிருக்கு. அந்த காரில் லைட் ஆன் ஆகிருக்கு. ஒரு பெண் வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஆப்போசிட்டில். நம்ம ஹீரோட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோட மனைவி தான் அந்த பெண். கார் இது மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சு, மணி ஆயிடுச்சு, நான் வந்து சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கையில் ஹீரோ சொல்கிறான், ஆமாம் இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லை, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக வந்து ஹீரோ வந்து ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டு. ஆனால் அது யாருக்குமே வந்து தெரியாது. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் வந்து வெளி வட்டாரங்களுக்கு வந்து தெரியும். ஒய்ஃபுக்கே வந்து தெரியாது. அப்படிங்கிற மாதிரி தான் கதையோட போக்கு இருக்கு. அவன் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இல்லை நான் எதுவும் வேறு எதுவும் ஃபோன் பண்ணி இங்கேயும் வர சொல்லவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்பான். இல்லை பரவாயில்ல, நான் ஃபோன் அடித்து வர சொல்லிட்டேன், அவங்க வந்துக்கிட்டு இருக்கதா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிருவான். திடீர்னு ஒரு ஸ்கூல் வேனு, மஞ்சள் கலரு ஒரு ஸ்கூல் வேன் வந்து அவனை நிற்கும். அதுலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து, என்னம்மா வண்டி எதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சா, என்ன ஏது, எதுவும் ஹெல்ப் வேணுமா, மணி ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் இங்கே தனியாக நின்றுக்கிட்டு இருக்கியம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கேட்பான். இல்லை இது மாதிரி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, அது மாதிரி நான் வர சொல்லிட்டேன் சர்வீஸை, வந்துக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுவா. இவன் உடனே அந்த வேனுக்கு ஏறி போயிடுவான். திடீர்னு ஒரு கம்பி ராடு மாதிரி எடுத்துகிட்டு வந்து கண்ணாடிலாம் அடித்து அந்த வண்டியோட கண்ணாடிலாம் அடித்து உடச்சி அந்த பொண்ணை வெளியில் இழுத்து அவள் தலையிலே அடித்து ரத்த கலரியாக அப்படியே இழுத்துட்டு போவான். அந்த நைட் ஷாட்டில் மேலேருந்து எடுத்துருப்பாங்க. பனி அப்படியே தூரிக்கிட்டு இருக்கும். அந்த பனி நிறைஞ்ச இடம்லாம் அப்படியே ரத்தமாக இருக்கும். அப்படியே தரன்னு அவளை இழுத்துட்டு போவான். இப்போ தான் வந்து அந்த படத்தோட டைட்டிலே வந்து போடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஹீரோயினே கொண்டு அந்த கொடூரத்தை வந்து அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே காமிக்கிறது வந்து நமக்கே வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அந்த ஃபஸ்ட்டு சீனே இந்த மாதிரி போயிட்டுருக்க சுச்சுவேஷனில் காலையில் விடிஞ்சிரும். நிறையா பசங்க வந்து ஒரு ஆற்றுப்பாலம் மாதிரி இருக்கும். அந்த ஆறு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கும். அந்த மணல் திட்டுகளில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறையில் அங்கே ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வந்து விரல்கள், கை துண்டுகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கையில் தண்ணிக்குள்ளே வந்து ஒரு பெண்ணோட தலை வந்து கிடைக்கும். யார் என்னென்னு விசாரித்து பார்க்கையில் அது வந்து ஹீரோயின் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும். அப்புறம் வந்து ஹீரோ கத்துவான். அவங்க அப்பா அம்மா அதெல்லாம் அழுக்கு பிறழுவாங்க. கிட்டத்தட்ட வந்து கொரியன் படம் வந்து நம்ம இந்திய படங்கள் சாயல்லே தான் இருக்கும். இந்த கலாச்சாரம் இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இந்தியனோட கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம பார்க்கையிலே நமக்கு அந்த ஃபீல் ஏற்படும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கையில் ஹீரோ வந்து ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டு. அவனை வந்து அந்த வில்லனை வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும், நம்ம மனைவியை வந்து கொலை பண்ணவனை ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான், யார் பண்ணியிருப்பா என்னன்னு. போலீஸ்லேருந்து ஒரு துப்பு கொடுக்குறாங்க இவனுக்கு. ஆக்சுவலாக வந்து 3 பேரை வந்து அவங்க சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேரையும் வந்து இவன் ஃபாலோ பண்ணி யார் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். 2 பேரை ஃபாலோ பண்ணுறான். அவனுங்களும் வந்து ஒரு காம பிசாசாக தான் இருக்கானுங்க. பெண்களை வந்து ரேப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்க 2 பேரும் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலும் அவங்க 2 பேரையுமே போட்டுடுறான். கடைசியாக 3ஆவது இந்த வில்லனை வந்து கண்டுபிடிக்கிறான். வந்து அந்த வில்லன் வந்து சும்மா இல்லாமல் தொடர்ந்து கொலைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான்.
இடையில இடையில தனியாக நிற்கிற பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெண்களை, கொஞ்சம் லேட் நைட்டாக ஆஃபீஸ்லேருந்து வர்ற பெண்களை, தனியாக யார் யாரெல்லாம் அந்த பெண்கள்லாம் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கண்டத்தனமாக வெட்டி போட்டுறான் அப்படிங்கிறது தான் இந்த சைக்கோ கில்லரோட வேலையாகவே இருக்குது. இந்த கண்டிஷனில் வந்து கடைசியாக வந்து ஹீரோ அந்த அந்த 3வது ஆளான அந்த உண்மையான கில்லரையுமே கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சி அடித்து துவச்சி மயக்கமான நிலையிலேயே அவனை விட்டுட்டு போயிடுறான். என்னடா கண்டுபிடிச்சவனை விட்டுட்டானே, இன்னும் படம் வந்து இன்னும் 40 நிமிஷத்துக்கு மேலே இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கையில வந்து நம்ம தனி ஒருவனில் எப்படி ஒரு சிப்பை வந்து அவன் உடம்புக்குள்ளே வச்சுட்டு அவன் பேசுறது, அவன் எங்கே இருக்கிறான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு சீன் அங்கே வச்சு அவன் எங்கே போய் அவன் மறுபடியும் உடம்பை க்யூர் ஆகி மறுபடியும் வேற ஒரு பொண்ணை தேடி போவையிலாம் போய் அடிக்கிறான். இதே தான் அந்த 40 நிமிஷம் நடக்கும். ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்க அந்த விஷயங்கள்லாம். இந்த வில்லனுக்கும் இந்த ஹீரோவுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் அந்த அந்த ட்ராமா தான் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வரும். ரொம்ப த்ரில்லராக பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க அந்த சீனில். கடைசியில் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வந்து அந்த வில்லனை வந்து கொண்டு வீட்டுக்கு வந்துடுவான். இதுதான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. ரொம்ப அருமையான படம். என்ன ஒரே ஒரு இதில் மைனஸ் என்னென்னா, இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனப்பாகவே காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப அருவறுக்கத்தக்க விஷயமா இருக்கும். ரத்தம் தெரிக்கிற சீன் நிறையா இருக்கும். கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, மிஷ்கின் அவர்கள் வந்து ஏன் வந்து அதாவது சவுத் கொரியன் மூவிஸை வந்து பார்த்துட்டு நம்ம படம் எடுக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து இதில் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாரு. அவர் வந்து த்ரில்லர் ஜேனர் தான் இது வரைக்கும் அவர் அதிகமான படங்கள் வந்து எடுத்திருக்காரு. அது எல்லாமே வந்து இங்கேருந்து உருவப்பட்ட படங்களாக தான் இருக்குது. இதுலேருந்து தான் அவர் கையை வச்சு இதை இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சைக்கோ படமும் வந்து இந்த படம் கிட்டத்தட்ட இந்த படம் மாதிரி தான் இருக்கும். என்ன அதில் வந்து அவன் சைக்கோ ஆவணத்துக்கான காரணத்தை வந்து சொல்லி அவனை வந்து ஒரு கடவுள் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அன்புக்கு ஏங்கி அந்த மாதிரிலாம் செஞ்சான் அப்படின்னு. இங்கேயெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இவன் தான், அதனால அவனை போட்டு தள்ளிட்டாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறதோட முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த சைக்கோ படத்தில் வர்ற மாதிரி தான் இந்த கொலைகள்லாம் வந்து அங்கே நடக்கும். இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொரியன் படங்களில் வந்து அதிகமாக இந்த மாதிரி சைக்கோபேத் கொலைகாரன் படங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்த கொரியன் படத்துலேயே நான் ரொம்ப படம் பார்க்கல. கொரியன் படம்லாம் ஹாலிவுட் படம் பார்த்துருக்கேன் நிறையா. கொரியன் படங்கள் வந்து கம்மியாக தான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த கொரியன் படங்களில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கொரியன் மூவி அப்படின்னு வந்து இதை நான் சொல்லலாம். நான் இன்னமும் அடிக்கடி கொரியன் படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு தெரிய வைக்கணும், என்னோட விஷயத்த நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி விடுங்க. வெறும் 30-35 சப்ஸ்கிரைபர் தான் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தேங்க்யூ.